நடிகர் நரேன் அவர்கள் வந்து சமீபத்தில் சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் தலைவரை பற்றி ரொம்பவே சிலாகித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது வில்லனா உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரஜினி சார் அப்படின்னு சொன்னார். ரஜினி சாரை நீங்கள் முதலாக நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ரஜினி சாரை வந்து நான் பேட்டா படத்தின் போது தான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பேட்டா படத்தின் போது இவர் போகும்போதே ரஜினி சார் வந்து எந்திரிச்சு வாங்க சார் வாங்க அப்படின்னு இவரை வரவேற்றாராமா. அதுக்கப்புறமா இவர் வந்து ரொம்ப பதட்டமாயிட்டாராம். ஏன்னா தலைவரே நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்காரே அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் போல். கார்த்திக் சுப்ராஜ் கிட்டே போகும்போது அவர் வந்து வாங்க உங்களை தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் இப்போ தான் தலைவரை பாட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜ் போய் தலைவர்கிட்ட இவர் தான் நரேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, தெரியுமே பீஷாவில் ஒன் ஆஃப் த ஹீரோ அப்படின்னு தலைவர் வந்து சொன்னாராம். சக நடிகர்களை எப்போதுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வர்றது வந்து தலைவருக்கு கைவந்த கலை. தலைவர் இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு பெருமைப்படுவாங்க. தலைவருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது தலைவர் அவரோட படத்தெல்லாம் பார்த்துருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களோட தீவிரமான ஃபேன் சார் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. 8வது படிக்கும்போது நரேன் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது பாதியிலேயே பேப்பரை கொடுத்துட்டு பில்லா படம் வந்து செகண்ட் ரிலீஸ் போட்டிருக்காங்களாம். ஸோ அதை போய் பார்க்க போயிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு தீவிரமான ரசிகர். அது மட்டும் இல்லாமல் நரேன் வந்து இன்னொரு விஷயமும் சொன்னார். இப்போ வந்து யார் வேணாலும் எந்த டைலாக் வேணாலும் பேசலாம், ஆனால் அது வந்து தலைவர் ரஜினி சார் பேசினார்னா தான் அந்த டைலாக்கே ஒரு மரியாதை கிடைக்கும். இப்போ பாஷா படம் இருக்குது, ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் தலைவர் சொல்லும்போது தான் அந்த டைலாக்கு ஒரு பவர் கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, சாமி படத்தோட டைலாக்கு அது வந்து சாமி படத்தோட வெற்றி விழாவில் ஒரு மேடையில் ரஜினி சார் வந்து சும்மா சாதாரணமாக தான் பேசுகிறாரு, ஆனால் அந்த டைலாக்கை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் தலைவரோட அந்த பவர் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருந்தார். இதை வந்து தலைவர்கிட்ட இவர் சொன்னாராம். தலைவர் உடனே அப்படியா இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா தலைவருக்கு எப்போவுமே புகழ்ச்சி பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால் தலைவர் வந்து ரொம்ப இயல்பாக இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இவர் வந்து அந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் நம்ம இது மாதிரி வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அப்படியே கூடவே நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அல்லது ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதில் தலைவரை பற்றிய நியூஸ் மட்டும்தான் வரும்.